வணக்கம். ஜெய் சமையல் சுதந்திர தின வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த ஸ்பெஷல் சுதந்திர தினத்தில் 3 பச்சை கலர், ஒயிட் கலர், ஆரஞ்சு கலர் அதே மாதிரியே பொரியல் பண்ண போகிறேன். தனித்தனியாக செஞ்சுட்டு பார்க்கலாங்க. வெண்டைக்காவை ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போட்டு வெண்டைக்காவை போட்டுட்டாங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் போட்டு அதை அப்படியே நல்லா வதக்கிட்டு அதை கொஞ்சம் தாளிப்பை போட்டு தேங்காய் பூ போட்டு இறக்கணுங்க. போல் கேரட்டுக்கு ஒரு வானலில் போட்டுட்டு ஒரு சின்ன ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு கேரட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருந்தாங்க. வெந்த பிறகு தாளிப்பை போட்டு தேங்காய் பூ போட்டுருந்தோம். 3 வகையான பொரியல் பண்ணுறதால அதுக்கு தாளிப்பு தனித்தனியாக போட முடியாது. அதனால் கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய் போட்டு கடுகு போட்டு தாளிப்பு வச்சுருக்கேன். எல்லா பொரியலையும் எடுத்து போட்டுற வேண்டியதாங்க. தாளிப்பு போட்டாச்சுங்க. தாளிப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டு கிண்டிட்டு இறக்கிட வேண்டியதாங்க. அதே போல் கேரட்டு பொரியலுக்கும் தாளிப்பு கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு தேங்காய் பூ போட்டுட்டு அதையும் கிண்டிட்டு இறக்கிட வேண்டியதான். கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. ஒயிட் கலருக்கு முள்ளங்கி வச்சுருக்கேன். லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றினதுக்கு அதிக தண்ணி ஊற்ற தேவையில்லை. அது முள்ளங்கிலேயே தண்ணி இருக்கும். அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு கிண்டிகிட்ருக்கணுங்க. முள்ளங்கி பொரியல் வெந்துருச்சுங்க. தேங்காய் பூ போட்டுட்டு கொஞ்சமாக தாளிப்பு போட்டுடணும். நிறுத்திட வேண்டியதாங்க. அதிலே பச்சை மிளகாய், கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டேன். 3 பொரியலுக்கும் ஒரே நேரத்தில் தாளிப்பு போட்டாச்சுங்க. முள்ளங்கி பொரியலுக்கு தாளிப்பு போட்டாச்சு, தேங்காய் பூ போட்டாச்சு, கிண்டிட்டு நிறுத்த வேண்டியதாங்க.